You are watching Things I Know. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஓம மிக்சர் எப்படி ஹெல்த்தியாக வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு ஓமம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வந்து நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி பவுலில் 2 பவுல் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு, 1/2 கப் வந்து பச்சரிசி மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜல்லடை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ஓமம் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியில் பிசைஞ்சு விட்டு அந்த தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டி நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கணும். 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியான பதத்தில் தான் நம்ம பிசையணும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவில் வந்து நல்லா திட்டாக இல்லாமல் நல்லா கலந்துடணும். உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே இந்த மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. மாவு வந்து இந்த பக்குவத்தில் இருக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த இடியாப்ப அச்சில் தான் புளிய போகிறேன். சின்ன ஓட்டைகள் இருக்கக்கூடிய அச்சை தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். அப்போ தான் ஓம மிச்சம் வந்து நல்லா மெல்லிசாக வரும். இந்த மாதிரி இடியாப்ப உலக்கில் வந்துட்டு நம்ம மாவை நிரப்பிக்கலாம். ஒரு அகலமான கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிடணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் இது புளியணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நல்லா பிழிஞ்சிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு டைம்லேயே ரொம்ப அதிகமாக பிழிஞ்சிடாதீங்க, உள்ளே வந்து வேகாமல் வந்துடும், வெளியில் வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக வெந்துடும். ஒரு சைடு வந்து பபிள்ஸ் அடங்கினோன்னே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வச்சுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ஓம மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வீட்டிலே நம்ம பண்ணிட்டோம். இந்த மாதிரி மிச்சம் இருக்க மாவுகளையும் வந்து நல்லா பொரிச்சு எடுத்துடணும். பசங்க வந்து இப்போ ஸ்கூல் லீவில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படும். இந்த கடையிலே எல்லாமே வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயும் பண்ணி கொடுக்கலாம். அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லா மாவையும் வந்து பொரிச்சு எடுத்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை இந்த மாதிரி பொரிய விட்டு அந்த மிச்சர் மேலே கொட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம பொரிச்ச ஓம மிச்சர் எல்லாத்தையும் அடுக்கி நம்ம கையாலேயே வந்து நொறுக்கி விட்டுக்கணும். அவ்வளோதான், ஹெல்த்தியான ஓம மிச்சர் வந்து வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.